அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரபியுல் அவல் நாள் 7. இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய தலைப்பு வரதட்சணை. சமுதாயத்துல இருந்த மிகப்பெரிய பிரச்சனையாக என்னுடைய இஸ்லாத்தின் காலங்களுக்கு முன்பான காலங்களில் நான் போராடியது வரதட்சணை தான். ஏன்னா பெண் பிள்ளை பிறந்தாலே அது ஒரு சோகம். என்னுடைய தாய் நான் பிறந்த பொழுது ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். பிள்ளைய உடனே தூக்காம அழுதாங்களாம். ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு நினைச்சோமே, பொம்பளை பிள்ளையா போயிருச்சே. ஏன்னா அவங்க கூட பிறந்த 6 பேரும் அக்கா தங்கச்சிகள் பெண் பிள்ளைகள். இப்ப பையன் பையன் பையங்கிற மைண்ட் செட்லயே இருந்து இந்த சமூகத்தினுடைய திணிப்பு, ஆம்பளை பிள்ளைனா பெரிய பாதுகாப்பு, ஆம்பளை பிள்ளைனா பெரிய கௌரவம், ஆம்பளை பிள்ளைனா பெரிய செல்வம், ஆம்பளை பிள்ளைனா பெரிய சந்தோஷம், ஆம்பளை பிள்ளைனா நமக்கு செலவு மிச்சம், ஆம்பளை பிள்ளைனா நம்ம எதுவும் சேர்த்து வைக்க தேவையில்லை. இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய திணிப்பு. பெண் பிள்ளைனா ஏன் என்ன வெறுப்பு? நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் மதுரை உசிலம்பட்டி பகுதியில பெண் சிசுக்கொலை காரணமாக நிறைய கேசஸ் செய்தித்தாளை எடுத்தோம்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அதை தொடர்ந்து கொஞ்ச நாள்ல தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்டது. நீங்க பிள்ளைய கொல்லாதீங்க, அப்படி கொல்லணும்னு முடிவு பண்ணா அந்த அரசாங்கத்தினுடைய தொட்டில கொண்டு வந்து போடுங்க, நாங்க வளர்த்துக்கிறோம், பிள்ளைய கொல்லாதீங்க. பிள்ளைய கொள்வதற்கு மரண தண்டனைன்னு சொல்ல முடியாம, அதை தடுக்க முடியாம அந்த அளவுக்கு இருந்துச்சு. தடுக்க முடியாத அளவுக்கு பெண் சிசு கொலை. இப்ப நம்ம இருக்கிற எண்ணிக்கை, இப்ப இந்த 40 வயது 50 வயதுல இருக்கிறவங்களாம் மிச்சம். அது போக மிச்சமானவங்க. ஒரு மிகப்பெரிய சமுதாய ஏற்றத்தாழ்வுக்கான காரணமாக பெண்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. பல லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. பெண் குழந்தை பிறந்தாலே கொன்றுவாங்க. பெண் குழந்தை பிறந்தா அந்த மனைவியை தள்ளி வச்சிருவாங்க. பெண் குழந்தை பிறந்தா மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பெண் குழந்தை பிறந்தா மனைவியை பிரிஞ்சிருவாங்க, வேற திருமணம் செஞ்சுக்கிருவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் மிக மோசமாக பெண் குழந்தை ஒரு அவமானத்தின் அடையாளமாக, வெறுப்பின் அடையாளமாக, புறக்கணிப்பின் அடையாளமாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்றதுதான் கேள்வி. இந்த பெண் குழந்தைனா வெறுப்பா இருக்கக்கூடிய, வேண்டாம்னு நினைக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நிறைய போய் பேசியிருக்கிறோம். அது குறித்த ஆய்வுகளையும் செஞ்சிருக்கிறோம். என்ன காரணம்? ஏன் பெண் பிள்ளை பிறந்தா அழுகிறது, வெறுக்கிறது? ஐயையோ பொம்பளை பிள்ளையா? ஊருக்கு ஒரு 20 கிழவி இருக்கும். அந்த 20 கிழவியும் இருந்துகிட்டே இருக்கும். யார் யாரோ கிளம்புவாங்க பூமியில இருந்து. இந்த கிழவிகளுக்கான காலம் நீட்டிச்சிருக்கும். காலங்காலமான கிழவி அப்படின்லாம் பேர் உண்டு, வழக்கு சொல். அந்த கிழவிகள் பொம்பளை பிள்ளை பிறந்தா, ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சாப்பா, அடுத்து உனக்கு ஆண்டவன் நல்லது செய்வான்ப்பா அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு போவோம், சொல்லி அழுதுட்டு. இந்த கிழவிகளுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கும்போது தூர்தர்ஷன்ல ஒரு பாட்டு போடுவாங்க. ஆணா பெண்ணா பிறந்ததுன்னா அதுதான் இங்க முதல் கேள்வி. ஆணா பொண்ணா பிறந்தது? ஆணா பொண்ணா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிறதான் கேள்வி. நல்லபடியா பிறந்துச்சா, சுகப்பிரசவமா, அதெல்லாம் கேள்வி கிடையாது. தாயும் சேயும் நலமா, அதெல்லாம் கேள்வி கிடையாது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்டது. அதற்கு பின்னாடி பொம்பளை பிள்ளைனா ஐயோ அப்படின்னு கேவலமா நினைக்கிறதுக்கு. இதுதான் இதா இருந்துச்சு. அப்ப அது குறித்து நிறைய விழிப்புணர்வு பாடல்களை எல்லாம் அரசாங்கம் ஏற்றுச்சு. நீங்க பொண்ணா பிறந்ததாலே பல பொறுப்பு வந்தது மேலே, அதை நினைச்சு நினைச்சு கலங்கி கலங்கி நெஞ்சு குமுறி இருப்பா அப்படின்னு அந்த வரிகள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 7-8 வயசுல கேட்ட வரிகள். அந்த அளவுக்கான பெண் சிசுக்குள்ள இருந்து அறிவொளி இயக்கம் உட்பட நிறைய ஆசிரியர் அமைப்புகள், இயக்கங்கள், சமுதாய அமைப்புகள்னு பெண் பிள்ளைகளை கொல்லாதீங்க அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. என்ன காரணமா இருக்கும்? ஏன் பெண் பிள்ளைகளை கொல்றாங்க? ஏன் வெறுப்பா நினைக்கிறாங்க? இன்னைக்கும் போதும் போதும் பொட்ட பிள்ளைக்கு எக்க பெக்கன்னு சிரிக்காத, சிரிப்பு சத்தம் வெளியே கேட்கிற மாதிரி சிரிக்காத, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், இன்னும் பல வழக்கு சொற்கள் இருக்கு. எங்கேயாவது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கெக்க பெக்கன்னு சிரிக்காதடா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேனான்னு கேட்டா கிடையாது. நானும் எத்தனையோ பட்டங்களை வாங்கியிருக்கிறேன். கெக்க பக்க அப்படிங்கிறதுக்கான டிக்ஷனரியில என்ன பொருள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கெக்க பக்கன்னு தனியா ஒரு டிக்ஷனரி போடுற அளவுக்கு இருக்கு இங்க பெண்களை, பெண் பிள்ளைகளை வெறுப்பது, கொலை செய்வதுங்கிற வரைக்குமான பெரிய விஷயம். அப்ப என்ன காரணம் அப்படின்னு நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தும் போது நம்முடைய சிற்றறிவுக்கு சமுதாய நிலைமை தந்த தகவல் என்னன்னா, பொம்பளை பிள்ளைனா நகை சேர்க்கணும், வயசுக்கு வருவா, அவளை கட்டி கொடுக்கணும், பணம் வேணும், கட்டி கொடுக்கறதுக்கு நகை வேணும், செலவு, அதுக்கு பிறகு அவளுக்கு பிரசவம் பார்க்கணும்,
தலைப்பிரசவம் தாய் வீட்டில் தான் பார்க்கணுமா. இது என்ன கேவலமான ஃபார்முலானே தெரியல. தலைப்பிரசவம் தாய் வீட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு. செலவு, பிறகு தலை தீபாவளி வரும், தலை பொங்கல் வரும், தலை ஃபங்க்ஷன் வரும், ஒவ்வொன்றா வர வர தலைன்னு சேர்த்துக்கிட்டு போய் அந்த ஒரு வருஷத்துக்கு தலை ஆடி எனத்தை போட்டு கிழிச்சாரு உங்க அப்பா தலை ஆடிக்கு. இந்த வசனத்தினுடைய வீரியம்லாம் பல பேர் அனுபவிச்சது. ஏன்னா ஆடி மாசம் வந்தா மாப்பிள்ளைக்கு நகைப்படும். மோதிரம் போட்டா கேவலமா நினைப்பாங்க, செயின் போட்டா கொஞ்சம் கௌரவமா நினைப்பாங்க. அந்த மாதிரி இப்படியான பலவேறு சடங்குகள், சம்பிரதாயங்கள் பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவுங்கிற கான்செப்டை விதிச்சிச்சு. நல்லா கவனிச்சா, ஒரு கோழி முட்டையிட்டு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வந்துச்சு சேவல் வராம அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அதுவும் முட்டை போடும், அதுவும் அதுல இருந்து குஞ்சு வரும், நமக்கு வியாபாரம், வருமானம், லாபம். ஒரு ஆடு குட்டி போடுகிற போது அது பெண்ணாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பொட்டையா போச்சு, சரி லாபம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே உற்சாகம். ஒரு மாடு கன்று ஈனுகிற போது அது பசுவாக இருந்தால் அதுவும் பால் கறக்கும், அதுவும் நமக்கு வருமானத்தை கொடுக்கும், அதுவும் குட்டி போடும், லாபம். ஆடும் மாடும் கோழியும் நாயும் கூட அதனுடைய அடுத்த தலைமுறையை எடுக்கிற போது அது பெண்ணாக இருந்தால் அது லாபமாக இருக்கிற மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தையை ஈன்று வெளியே எடுக்கிற போது நட்டமாக தெரிகிறது. காரணம், நம்ம செலவுல பண்ணணும், நமக்கு லாபமா கைக்கு காசு வராதே. ஆட்டுக்குட்டிய வித்தா பால் கறக்குந்தா அதுக்கு லாபம், பெட்டை. கோழி குஞ்சு கையில வருமானம், லாபம், அது முட்டை போடும். இப்படி இந்த இத்தனை அறிவு இருக்கக்கூடிய இந்த பறவை இனங்களோ விலங்கினங்களோ கூட பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அது லாபமாகிறது. ஆனால் ஒரு மனித இனத்தில் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அது நட்டமாகிறது. காரணம், நகை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். இந்த நடைமுறையை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா இவ்வளவு பவுன் நகை போடணும்ப்பா, இவ்வளவு செலவு பண்ணி கட்டில் பீரோ ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தாப்பா கல்யாணம் பண்ண முடியும், மாப்பிள்ளைக்கு சீர் கொடுத்துதான்ப்பா கட்டணும். பெரிய இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துதான் கட்டணுமா, இல்லைன்னா கட்ட மாட்டாங்களாம். போங்க, பேசாம இருங்க, கல்யாணம் பண்ணாம இருங்க. அப்படி பயந்து பயந்து பெண் பிள்ளைய வச்சு அடி வயிற்றுல நெருப்பு கட்டியிருக்கேன், கட்டி கொடுக்கறதுக்கு பணம் வேணும், நகை வேணும்னு சொல்லித்தான் இந்த வரதட்சணை அப்படிங்கிற பிரச்சனை பெருசாச்சு. பேசி வச்ச வரதட்சணையை கல்யாணத்துக்கு பிறகு கொடுக்கலைன்னா சிலிண்டர் வெடிக்கும், திடீர்னு மருமகள் மரணம், தற்கொலை வெடிக்கும். அது என்ன, மாமியார் பத்த வைக்கும் போது வெடிக்காத சிலிண்டர் மருமக பத்த வைக்கும் போது மட்டும் வெடிக்குது அப்படின்லாம் பட்டிமன்ற மேடைகள்ல பேசின ஞாபகம் இருக்கு. இன்னமும் சிலிண்டர்கள் வெடித்து கொண்டே இருக்கின்றன பேசின ஞாபகம் இருக்கு. இன்னமும் வெடிக்குது. சமீபத்துல நான் படிச்ச செய்திகள், கஷ்டப்பட்டு டீ கடையில வேலை செஞ்சு ஒரு முஸ்லீம் குடும்பம் மகளை எவ்வளோ நகை போட்டு எவ்வளோ வருஷமா சேர்த்து வச்ச காசு பணத்தை செலவு பண்ணி மாப்பிள்ளை கட்டி கொடுக்குறாங்க. ஏதோ சண்டைன்னு வீட்டில் கொண்டு தள்ளிட்டு போறான். டீ கடையில இருந்து அம்மா அப்பா வீட்டில் பார்க்கும்போது மகள் உயிரோடு இல்லை. என்ன நடந்துச்சு? அவ கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. தெளிவான விசாரணை, அத்தனையிலையும் தெரிய வருது வரதட்சணை கொடுமை அப்படின்னு. என்ன ஜென்மங்கள்! கடந்த ஆண்டு இந்த நாட்டை உலுக்கி போடலையா, 300 பவுன் போட்டு 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து, பிசினஸுக்கு அவ்வளோ செலவுக்கு காசு கொடுத்து, கல்யாணத்தை ஊரே மெச்சுற மாதிரி செலவு பண்ணி நடத்தி, அவ்வளோ பெரிய விருந்து தடபுடலா போட்டு எல்லாம் செஞ்சு கடைசியில வரதட்சணை கொடுமை, மகள் தற்கொலை அப்படின்ற பேர் சொன்னாங்க. கடைசியில கொடுமைப்படுத்தியே சாகடித்தார்களே. இவ்வளவு விஷயமும் நடந்து கொண்டிருக்குது. 300 பவுன் நகை இருக்கான்னு தெரியல, இங்கிட்டு கார் இருக்கான்னு தெரியல, ஆனா மகை இல்லை உயிரோட. என்ன செய்யறது? ஸ்டேட்டஸ்க்கும் தான் கல்யாணம் நடக்குது. நல்லவங்களுக்கும் கல்யாணம் நடக்குதான்னு தெரியல. ஸ்டேட்டஸ்க்கும் கல்யாணம். இந்த மாதிரியான வரதட்சணை பிரச்சனைகள் ஒரு கௌரவத்தினுடைய அடையாளமாகவே நடத்தப்படுது. எப்படி கௌரவ படுகொலை அப்படிங்கிறது கேவலமோ சாதி அடிப்படையில், அது மாதிரி வரதட்சணை அப்படிங்கிறதும் கௌரவத்தினுடைய செலவு, கேவலம். மூத்த மருமக 50 பவுன் கொண்டு வந்துட்டாலாம், அப்ப இளைய மருமக ஒரு 50-55 கொண்டு போனாதானே, ஈக்குவலாவாது இருந்தாதானே கௌரவமா இருக்கும். இல்லைன்னா சபையில அசிங்கமா பேசுவாங்க, நம்ம குடும்பத்தை தப்பா பேசுவாங்க, நமக்கான கண்ணியம் அங்க இருக்காது அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு கௌரவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற எதுவும் விளங்காது என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப செலவு அப்படிங்கிற கான்செப்ட்னாலதான் பெண் பிள்ளைகளை கொலை செய்யறாங்க. இந்த விஷயம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமிழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில்
பெண் பிள்ளைகள் பிறந்தால் குழியை தோண்டி உயிரோட போட்டு மண்ணள்ளி போட்டு மூடுறது. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? எவ்வளவு பெரிய பதட்டம் வருதுன்னு பாருங்க. அந்த மண்ணுல அந்த பிள்ளையோட மூச்சு ஏறி அடங்கி எப்படி பரிதவிச்சு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட மூக்குக்குள்ளேயும் அந்த மணல் துகள்கள் போய் நுரையீரலை போய் அடைச்சு அந்த பிள்ளைகளை எப்படி மரணிச்சிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே நம்மளோட சர்வ நாடியும் அடங்கும். அந்த அளவுக்கான ஒரு யோசிக்க முடியாத கொடுமைகள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. பெண் பிள்ளைகளை வெறுக்கிறாங்க, செலவுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த வரதட்சணைங்கிற பிரச்சனைக்கான தீர்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஒட்டுமொத்த உலகத்திற்குமான விஷயமாக இது கொண்டு வரப்படுகிறது. அதற்கு பெயர் மஹர் சட்டம். மஹர் சட்டம்னா என்ன? மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு தேவையான நகையையும் பணத்தையும் சீரையும் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். பொண்ணு மாப்பிள்ளைக்காக எதையும் கொடுக்க தேவையில்லை. பொண்ணு என்ன கேட்கிறாங்களோ அதை மாப்பிள்ளை கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இதுதான் மஹர் என்கிற சட்டம். எனவே பெண் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். பணம் இல்லைங்கிறதுக்காக பெண் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். செலவு என்று நினைத்தவர்களை வெறுக்காதீர்கள். 2 பெண் குழந்தைகளை பெற்று கண்ணியமாக ஒழுக்கமாக நிறைய அன்பு செலுத்தி யார் வளர்த்து பாதுகாத்து ஆளாக்குறாங்களோ அவங்களோடு சொர்க்கத்தில் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்படியாப்பட்ட ஒரு கிஃப்ட் பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் அன்னைக்கு கொடுக்குறாங்க. மஹர் என்ற சட்டம் ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்த வரதட்சணைங்கிறத உடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தீர்வு, பெண்களை பாதுகாப்பதற்கான ஆகப்பெரிய சட்டம் இந்த மஹர் என்ற சட்டம். மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். இந்த மஹர் சட்டத்தை இஸ்லாமியர்கள் பின்பற்றணும். நான் ஊர் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்ப இந்த மஹர் சட்டத்தை பேணுதலா எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்கிற போது 99% இல்லை என்று பதில் தான் வருது. 1% மக்கள் இந்த பெண் கேட்கணும், கேட்கறத மாப்பிள்ளை கொடுத்து கட்டணும். இதுதான் விஷயம். பொண்ணு கேட்கறாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏதோ அவங்களால முடிஞ்சதை போடுங்க. அவங்க அதை ஒரு சம்பிரதாயமா வச்சுக்கிட்டு இத்தனை பவுன், சில இடத்துல 500 ரூபா, சில இடத்துல 1000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, என்ன நடந்தாலும் 500 ரூபா மகர் தொகை அப்படிங்கிற மாதிரியான மகர் அடிப்படையிலான விஷயங்களை இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசமாக வைத்திருக்கிறார்கள். அப்ப எங்க மகர் சட்டம் எங்க? ரசூலுல்லாஹ் கொடுத்த சட்டம் எங்க? இதுக்காக எவ்வளவு பேர் உயிரை கொடுத்தாங்க, இதுக்காக எவ்வளவு பேர் இழந்தாங்க, இதற்காக எவ்வளவு பேர் தியாகம் பண்ணாங்க, எங்க அந்த மகர் என்ற சட்டம் எங்க என்று பார்க்கிற போது இங்கே அதற்கான பதில் எல்லாமே அங்க 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 லேக் ஆகுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். மகரை உடைக்கிற மாதிரி வேற என்ன நடக்குதுன்னா, சீர் பரப்புறது, சீர்தட்டு பரப்புறது, சீர்தட்டுக்கு ரேப் பண்றது, சீர்தட்டுகளுக்கான விஷயங்களை மூவ் பண்றது அவ்வளவும் ஹராம். சொல்லவே இல்லாதது, ஆடம்பரத்தை காட்டுறது, ஷோகேஸ் பண்றது. அப்ப இந்த மகர் சட்டத்தை உடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் திருமணத்தின் பொருட்டு ஒரு பெண்ணுக்கு நகை கொடுக்கிறது, திருமணத்தின் பொருட்டு ஒரு பெண்ணுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது, திருமணத்தின் பொருட்டு ஒரு பெண்ணுக்கு வீடு எழுதி கொடுக்கிறது, திருமணத்தின் பொருட்டு ஒரு பொண்ணுக்கு சொத்து எழுதி கொடுக்கிறது, திருமணத்தின் பொருட்டு ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ நகை நட்ட பாத்திரம் பண்டம்னு எல்லாத்தையும் கொடுக்கிறது. இது எல்லாமே மகர் என்ற சட்டத்துக்கு எதிரானது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் கௌரவத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது அப்படியே தொடர்கிறது, எதுவும் மாறல. அப்போ சமுதாயம் மாறுச்சு, முஸ்லிம் பேர் மாறுச்சு, தொழுகை மாறுச்சு, வழிபாட்டு வணக்க முறைகள் மாறுச்சு. வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் கொடுத்த சட்டதிட்டங்களை, நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை கடைபிடிக்கிற போது மனித இனம் அங்க கோட்டை விட்டுறது. அங்கல போடப்பட்ட ஓட்டவாளியில் தண்ணி மோந்தா எப்படி நிரப்ப முடியும்? ஓட்டவாளியில நல்லது சேர்க்கிறோம், நன்மையை சேர்க்கிறோம், தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓட்டவாளியில எப்படி நன்மையை அள்ள முடியும்? நீங்க அங்கிட்ட இறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இங்கிட்ட கீழே வலிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஓட்டையாக, நீங்கள் நன்மையை அள்ளக்கூடிய வாளியில் பெரிய ஓட்டையாக மகர் என்ற சட்டத்தை பேணுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஈமான்ல ஓட்டை. கடைசியில வீடு இல்லைங்கிறதுனால ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகல, நகை போடலைங்கிறதுனால ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகல, இவ்வளவு சீர் செய்யலைங்கிறதுனால ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகல, மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கலைங்கிறதுக்காக ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகல, நலங்கு மஞ்சள் தண்ணி ஊத்தலைங்கிறதுனால ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகல, நீங்க சீனி ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு, அந்த சீனி வைக்கலைங்கிறதுனால ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகல. இப்படியெல்லாம் டிசைனாக நடக்குது.
கம்பல்ஷன் அப்படின்னு என்ன வருதோ அந்த இடத்துல அதுக்கு பேர் வரதட்சணை தான். இன்னைக்கு பாதி இடத்துல வந்து கம்பல்ஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி பேசி 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 இதெல்லாம் கேவலம், அசிங்கம் அப்படின்னு சொல்லி 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 இஸ்லாத்துல மட்டும் இல்ல, வெளிச்ச முகத்திலையும் தான். பேசி பேசி கொஞ்சம் மாறுச்சு. என்ன மாறினாங்க கொஞ்சம் பேரு? நாங்களாம் எதையும் கேட்க மாட்டோம். உங்களால உங்க மகளுக்கு உங்க தங்க பிள்ளைக்கு என்ன தங்கம் போட முடியுதோ அதை நீங்க போடுங்க. உங்களால முடிஞ்சது நீங்க போட்டுக்கங்க. எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மறைமுகமான வரதட்சணை. அப்புறம் ஒரு புரோக்கர் ஒருத்தர் வருவார். அப்புறம் பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்க? அமைதியா வாங்க பேசுவோம். என்ன போடுவீங்க? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? விளக்கமாத்திலே 2 போடுவோம்டா அப்படின்னு சொல்லி வளர்த்திருந்தோம்னா இந்த வரதட்சணை பிரச்சனையை ஒழிச்சிருக்கலாம். ஆனா அதை சொல்றதுக்கு தெம்புத்திராணி இல்லாம எப்படியாவது மகளை கட்டி கொடுக்கணும், மக எப்படியாவது போய் நல்லா இருக்கணும், நகை போட்டாதான் நம்ம மகளை கௌரவமா வச்சிருப்பாங்க. எப்படி காசுக்கும் காசுக்கும் நடக்கிற கல்யாணம் எப்படி எப்படி சிறப்பா இருக்க முடியும்? அது அப்படித்தான் போகும். ஸ்டேட்டஸ்க்கு நடக்கிற கல்யாணம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக மாப்பிள்ளை பாருங்க, அல்லாஹ்வுக்காக மணமகளை பாருங்க, அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தின் அடிப்படையில் வந்து திருமணத்தை நிச்சயம் செய்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படியான பார்ட்னரை நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வரதட்சணை டிசைனாக ஏதோ ஒரு வடிவத்தில் சுற்றி சுற்றி வருகிறது என்றால் இந்த வரதட்சணையை ஒழிக்கக்கூடிய ஒரே விஷயம் மகர். இது எவ்வளவு சீரியஸ். இதுல பெருமை வேற பல இடங்கள்ல. எங்க ஊர்ல எல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம்னா அந்த பொண்ணு பேர்ல நாங்க ஒரு வீடு கட்டி கொடுப்போம். பொண்ணை பெத்தவர் பொண்ணு பேர்ல ஒரு வீடு கட்டி கொடுப்பாரு. அது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சரி, நீங்க சொல்ற வகையில யோசிச்சா பாதுகாப்பு தான். திருமணத்தின் பொருட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். தாய் தகப்பன் 10 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காரு, எப்படி 10 வீடு கட்டி கொடுப்பாரு? எப்படி அந்த பொண்ணுக்கு 10 வீட்டை எழுதி கொடுக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் செய்ய முடியாது, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் செய்ய முடியாது. 10 பிள்ளைகள் இருந்தா 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, எப்படி 5 வீடு கட்டி கொடுக்க முடியும்? இருக்கப்பட்டவங்களுக்கு இதுல பிரச்சனையே கிடையாது, இருக்கிறத பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்கன்னு வச்சுப்போம். இல்லாதப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்லாம் அடிப்படையாக அஸ்திவாரம் கட்டமைக்கப்பட்டதே இல்லாதவர்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, பெண்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, பெண் குழந்தைகளுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, வயது முதிர்ந்தவர்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்படி இயலாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, இப்படி பார்த்து 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 இந்த பலகீனமான கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாம இருக்கிறதுக்கு எல்லாரும் இந்த சட்டத்தை பேணுங்கள். பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்த சட்டத்தை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இல்லாதவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் இருக்கப்பட்ட மனிதர்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இன்னைக்கும் எனக்கு வந்து ஒரு கூலி வேலை செய்த ஒரு தாயினுடைய கேள்வி எனக்கு இது எப்போதும் ஞாபகம் இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ நேர்ல வந்து பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. என்னை பார்த்ததுல சந்தோஷப்பட்டாங்க, அவங்க சொன்னதுல நான் கவலைப்பட்டேன். கூலி வேலை செய்து மகளை ஆலிமாவுக்கு படிக்க வைக்கிறாங்க, ஃபீஸ் கட்டி கஷ்டப்பாடுபட்டு 5 வருஷம். அவங்க இருக்க ஊருக்கும் அவங்க பிள்ளைய படிக்க வைக்கிற ஊருக்கும் 8 மணி நேரம் பிரயாண தூரம். காலையில பஸ் ஏறினாங்கன்னா சாயந்தரம் வந்து பிள்ளைய பார்த்துட்டு ஃபீஸ் கட்டிட்டு முடிஞ்சு கொண்டு வருவாங்க. ஒரு மாசம் ஃபுல்லா சம்பாரிச்ச காசு கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி பார்த்து பிள்ளை நல்லா படிக்கணும், அல்லாவுக்காக வேலை செய்யணும், நல்லா பேசக்கூடிய திறமை படைத்த பிள்ளை. அதனால நல்லா பேசி தாவா செஞ்சு பிள்ளைய நல்லா வளர்த்துவோன்னு ஒரு கூலி வேலை செய்த ஒரு இஸ்லாமிய தாய் அந்த பிள்ளைய படிச்சு ஆலிமா வைக்கிறாங்க. ஆலிமா ஆன பிறகு ஒரு ஆலிம் மாப்பிள்ளையை கட்டுவோன்னு மாப்பிள்ளை தேடுறாங்க. இது வழக்கமானது தானே. ஒரு டீச்சருக்கு டீச்சர் மாப்பிள்ளை தேடுவாங்க, டாக்டருக்கு டாக்டர் மாப்பிள்ளை தேடுவாங்க. அப்ப இந்த ஆலிமாவுக்கு படிச்சிருக்க பிள்ளைக்கு ஒரு ஆலிம் மாப்பிள்ளையை கட்டினோம்னா 2 பேரும் சேர்ந்து மார்க்க புரிதலோடு மார்க்க பிரச்சாரம் செய்யறதுக்கும் அது சார்ந்த வேலைகள் செய்யறதுக்கும் சரியா இருக்கும்னு ஒரு ஆலிம் மாப்பிள்ளையை தேடுறாங்க. ஊரெங்கும் தேடுறாங்க, அக்கம் பக்கம் ஊர்ல தேடுறாங்க. ஒரு ஆலிம் மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. ஏம்மா கிடைக்கலன்னு கேக்குறேன். உங்க பதில் சொல்றாங்க, இந்த ஆலிம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சாமர்த்தியமா பணக்கார வீட்டுல பொண்ணை கட்டிட்டு பொண்ணுக்கு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிடுறாங்க. பணக்கார வீட்டுல பொண்ணை கட்டினா தானா வரப்போகுது. இது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம்னு அந்த தாய் கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு கேள்வி கணக்கு உண்டு. கியாமத் நாள்ல இறைவன் நிச்சயமாக இந்த கேள்வியை சமூகத்திற்கு எழுப்பான். இது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம். பணக்கார வீட்டுல பொண்ணை பார்த்துட்டு நீங்க எதுவும் போட வேணாம், பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்தா போதும் அப்படிங்கிறது. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆலிம் மாப்பிள்ளை கிடைக்கல.
ஒரு மாப்பிள்ளை, கிடைச்ச மாப்பிள்ளைக்கு எத்தனை நாள் தான் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லி கிடைச்ச மாப்பிள்ளையை கட்டி கொடுத்தாங்க. அவன் ஒரு குடிகாரனாக இருந்து அவளை வீட்டை விட்டு வெளியே விடாம சந்தேகப்பட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே முடங்கி போன ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை ஆகி போனாள். கண்ணீரோட அந்த தாய் கேட்ட இந்த கேள்வி, அல்லாஹ் எனக்கு பதில் சொல்லணும்னு, இந்த சமுதாயம் எனக்கு பதில் சொல்லணும்னு. இந்த கேள்விக்கு இந்த சமுதாயத்திடம் பதில் இருக்கிறதா? ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு மறுத்துட முடியுமா? எப்படிங்க கஷ்டப்படுற கூலி வேலை செய்யக்கூடவங்க எப்படிங்க நகை போட்டு வீடு கட்டி கொடுத்து எப்படிங்க செய்வாங்க? எப்படி செய்வாங்க? இல்லாத ஒன்றை கம்பல்ஷன், கட்டாயம்னு கொண்டு வந்து, ஏமா 40 வயசா என்னம்மா என் கல்யாணம் நடக்கல? இல்ல அவங்களுக்கு வீடு இல்ல, பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்க முடியல, வீடு சொந்தமா வீடே கிடையாது, இந்த புறம்போக்கு நிலத்துல இந்த குடிசையில தான் இருக்கிறோம், அதனால கல்யாணம் ஆகல, இங்க வந்து மாப்பிள்ளைக்கு வீடு இருந்தாதான் கட்ட முடியும். இது அந்த தாய் எனக்கு சொன்னது. இதை நான் வெளியே சொல்லும் போது அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் பொய் சொல்றாங்கன்ற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் வீடு இருந்தா தான் கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த காரணம் சொல்லப்பட்டுச்சு. அப்ப என்ன நம்ம மகர் பேன்றோம்? என்ன மகர் சட்டத்தை பேன்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப 2026 நம்ம ஊருக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க நடக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய மகர் என்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய முறைகளை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மனச்சாட்சியோட யோசிச்சு பார்ப்போம். வரதட்சணை ஒழிஞ்சிருச்சு, மகர் சட்டத்தை எல்லாரும் நிலைநாட்டிட்டாங்க, அந்த சமூகத்தார் செஞ்ச வேலையை இந்த சமூகத்தார் செய்யவே இல்லை, என்னோட சமூகத்தார் செய்யவே இல்லை, செல்வத்தால் இவர்கள் சோதிக்கப்படலை, கொடுத்து செல்வத்தை பகிர்ந்து கொடுத்து எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க, செல்வம் இருக்குங்கிற பேர்ல ஆடம்பர அனாச்சாரங்களை செய்யல, வரதட்சணை ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மகர் சட்டத்தை ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பேணுதலா கடைபிடிக்கிறாங்களே, சுபஹானல்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களா? உங்களோட மனச்சாட்சிக்கு இந்த கேள்வியை நான் விட்டுறேன். நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். இந்த வரதட்சணைக்கு எதிரான மகர் சட்டத்தை மட்டும் இஸ்லாமிய சமூகம் ப்ராப்பரா 100% எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஃபாலோ பண்ணி இருந்தால் கோடிக்கணக்கான பேர், எவ்வளவோ இஸ்லாமிய பெண்கள் கிடைச்சிருப்பாங்க சமூகத்துக்கு. வெளியிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா மகரை வெறும் சடங்கு சம்பிரதாயமாக பார்க்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கு. ஏதோ ஒரு சின்ன சதவீத அளவு மக்கள் இந்த மகரை நாங்க பாதுகாக்கிறோம், ஒரு பெண் அவள் விழிப்புணர்வு கொண்டு எவ்வளவு வேணும்னு கேட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. எனவே எங்களுக்கு இந்த சட்டம்லாம் அந்த காலத்துல கிடைச்சிருந்தா அந்த சமூகம் எவ்வளோ நலவடைஞ்சிருக்கும், வரதட்சணை கொடுமையிலேருந்து எவ்வளோ பேர் பாதுகாப்பு அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஆதங்கம், ஏக்கம், பரிதவிப்பு எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்களுக்கு உண்டு, எனக்கும் உண்டு. அதன் அடிப்படையில இந்த மகர் என்ற சட்டத்துக்காக இதை ஃபாலோ பண்ணணும், இதை எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறதுக்காக உயிர் இருக்கும் வரை போராடுவது என்ற வைராக்கியத்தோடு தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். பெற்ற தாய் தந்தையிடமிருந்து நீங்க நகையை கல்யாணத்தின் பொருட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதை பாதியை ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்கள். தாய் தகப்பன் ஒரு வேளை உயிரோடு இருந்தால் அவர்களுக்கே அதை திருப்பி கொடுங்கள், அவங்க காலத்துக்கு பிறகு அது உங்களுக்கு கிடைக்கும்னு அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை அவர்கள் கடனாகவோ தேவையுடையவங்களாவோ இருந்தா அது அவங்களுடையது. நீ எப்படியோ கடனை வச்சுக்கிட்டு போ, நீ எப்படியோ போடு, நீ ஆயுசுக்கெல்லாம் வடை தட்டி கையெல்லாம் காப்பு காய்ச்சி நீ நாசமா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு 15 பவுன் போட்டியா, தங்கச்சிக்கு 20 பவுன் போட்டியா, இன்னொரு தங்கச்சிக்கு 25 பவுன் போட்டியா, ரைட்டு, என்ன செஞ்சா, வட்டிக்கு கடன் வாங்கினையா, சந்தோஷம், எல்லாருக்கும் வரதட்சணை கொடுத்தியா, சிறப்பு, சந்தோஷம், நாங்கெல்லாம் இன்னைக்கு எங்க வாழ்க்கையை நான் பாத்துக்கிறோம். நீ வந்து 40 வருஷமா வடை போட்டுக்கிட்டே இரு, 40 வருஷமா வடை போட்டுக்கிட்டே இரு, உன் கையெல்லாம் விரலே மாறி இப்படி வளைஞ்சு போச்சா, அதை பத்தி கவலை இல்லை, நீ வடை போட்டு நீ சமாளிச்சு அத்தனை வட்டி கடனையும் அடைச்சு அவ்வளவு நகைகளுக்கான பிரச்சனையும் சமாளிச்சு நீ எப்படி வேணா இருமா, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு நாங்க வெளியே பேசிக்குவோம். என்ன நன்றி கெட்ட 3 மகள்கள், பெற்ற தாய் எப்படி பரிதவிக்க விட்டுட்டு நீங்க எப்படி இந்த நகைகளை மாட்டிக்கொண்டு உலாத்துவீங்க, நீங்க எப்படி அந்த நகைகளை வித்துட்டு அதனுடைய நன்மை அனுபவிப்பீங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது? ஏற்கனவே ஆதிக்க சமுதாயத்திலிருந்து நம்ம விடுபடலை, ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து இன்னும் விடுபடலை, அது போக இந்த வரதட்சணை கொடுமையிலிருந்து இன்னும் விடுபடவே இல்லை சமுதாயம். எல்லா விதத்திலும் நேரடியாகவும் இருக்கு, மறைமுகமாகவும் இருக்கு, ஆக மொத்தம் இருக்கு. இந்த வரதட்சணை இல்லாத, பெண் வீட்டிலிருந்து எதையும் வாங்காத திருமணங்கள் 1% தான் நடக்குது.
இனி திருமணம் செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ பெண் வீட்டிலிருந்து எந்த வரதட்சணை சீர் என்ற பெயரிலோ, பூச்செப்புங்கிற பேர்லயோ, மாப்பிள்ளைக்கு சீருங்கிற பேர்லயோ, மாப்பிள்ளைக்கு மோதிரம், மச்சானுக்கு மோதிரம் அப்படிங்கிற பேர்லயோ பெண் வீட்டிலிருந்து நகைகளை எதையும் வாங்காதீர்கள். நாங்க போடுறோம்னு சொன்னாலும் நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மாமியார்களின் சமூகம் வளரட்டும். மாப்பிள்ளைகளோட சமுதாயம் வளரட்டும். திருமணத்தின் பொருட்டு பொம்பளை பிள்ளைக்கு எந்த நகையும் போட தேவையில்லை. என் மகளுக்கு 10 பவுன் வச்சிருந்தாலும் நல்லா பாத்துக்கிறாங்களா, 2 வருஷம் பிள்ளைய நல்லா வச்சுக்கிறாங்களா, கண் கலங்காம பாத்துக்கிறாங்களான்றத பார்த்துட்டு என் மகளுக்குன்னு வச்சிருக்க நகையை நான் கொடுத்துக்கிறேன். என் மகளுக்குன்னு வச்சிருக்க சொத்தை 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன். திருமணத்தின் பொருட்டு சீரோ, பாத்திரமோ, பண்டங்களோ, நகைகளோ, கட்டில், பீரோ, சாமான்களோ எதையும் கொடுப்பதில்லை பெண் பிள்ளைக்குங்கிற சட்டம் இஸ்லாமிய சமூகத்துல மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வரணும். எல்லா சமூகங்களுக்கும் வரணும். அப்பதான் பெண்ணை பெண்ணாக, ஒரு மனுஷியாக, ஒரு உயிராக பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலம், அதற்கு கொஞ்சம் முந்தைய காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? பல நாடுகளினுடைய அரங்கங்களிலே கூட்டம் நடந்ததாம், விவாதம் நடந்ததாம். என்னன்னு? பெண்களுக்கு ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறதா? பெண்களுக்கும் உயிர் என்ற ஒன்று இருக்கிறதா? என்ன மாதிரி ஒரு பொருளாக, இப்ப செடிக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றாங்களே, அது மாதிரி ஒரு பெண் பார்க்கப்பட்டு இருந்த காலகட்டத்தின் சமுதாயத்துல இருந்து சம உரிமையும், பெண் பிள்ளைகளை இழிவா நினைக்காதீங்க, செலவுன்னு நினைக்காதீங்க, திருமணத்துக்கு பெண் பிள்ளைக்கு எதுவும் போட தேவையில்லை, மாப்பிள்ளைதான் பொண்ணுக்கு கொடுத்து கட்டணுங்கிற மகர் சட்டத்தை கொண்டு கொடுத்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கையில் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஒவ்வொருத்தரும் ஏற்றிருக்கோம்னா அந்த சமுதாயத்தின் கையில் இருக்கு. இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமான சட்டம் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தின் பெண்களுக்குமான சட்டம். அதை நம்ம தான் பேணுதலா ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருந்து எடுத்து கொடுத்து நாங்களாம் நிம்மதியா இருக்கிறோம், நீங்களும் நிம்மதியா இருங்கன்னு சொல்ல முடியும். நம்மளே ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? எனவே வரதட்சணை என்கிற நோய்க்கு மருந்து மகர் என்கிற சட்டம். பேணுவோம், பாதுகாப்போம். இன்ஷா அல்லாஹ்.